விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் அம்மாவின் பேச்சை கேட்டு மனோஜ் ரோகிணியை தனது ஷோரூமுக்கு வரவிடாமல் இருக்கிறார். வீட்டிலும் விஜயா தொடர்ந்து ரோகிணியை டார்ச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் ரோகிணி மிகவும் மனமுடைந்த நிலையில் இருக்கிறார். மனோஜ் வீட்டிலும் ரோகிணியிடம் பேசாமல் ஒதுங்கி இருக்கிறார். இது ரோகிணிக்கு மேலும் மனவேதனையை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் மனோஜை நேரில் சந்திக்க ரோகிணி ஷோரூமுக்கு வருகிறார். மனோஜின் நண்பர் ப்ரோ, கடையில் கூட்டமே இல்லை என்று கேட்க மனோஜ், ஆமாம் ப்ரோ, என்னான்னு தெரியல என்று பதிலளிக்கிறார். நண்பர், உன் மனைவி இல்லாததால் தான் இப்படி, ரோகிணி வந்த பிறகுதான் நீ லைஃப்ல முன்னேறி இருக்க என்று கூற மனோஜ், இதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ என்று மறுக்கிறார். அதே நேரத்துல ரோகிணி ஷோரூமுக்கு வருகிறார். அவளை பார்த்த மனோஜ், நீ இங்க எதுக்கு வந்த, அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்று கூறுகிறார். இதற்கு ரோகிணி, வீட்டிலும் என்னிடம் பேச மாட்டேங்கிற, இங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்ற, நான் எப்படி உன்கிட்ட பேசுறது என்று கேட்கிறாள். அதற்கு மனோஜ், அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னையும் சேர்த்து திட்டுவாங்க என்று பதிலளிக்க ரோகிணி, இப்பவும் உன் அம்மாவை மட்டும்தான் யோசிக்கிறியா? உனக்காக தான் நான் எல்லா பொய்யையும் சொன்னேன், உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு என்று உணர்ச்சிகரமாக பேசுகிறாள். மனோஜ் எதுவும் பேசாமல் இருக்க ரோகிணி, நான் கிளம்புறேன், ஒரு நாள் நீ பேசணும் நினைக்கும் போது நான் இருக்க மாட்டேன் என்று கூறி கிளம்புகிறாள். இதனால் மனோஜ் குழப்பத்தில் ஆழ்கிறான். இதே நேரத்தில் முத்துவுக்கு சீதா போன் செய்து, இன்னைக்கு சத்யாவுக்கு எக்ஸாம், நேத்து நைட்டிலிருந்து அவனை காணோம், அம்மாவிடம் சொன்னா பயந்துடுவாங்க என்று கூறுகிறாள். முத்து, இந்த விஷயத்தை அத்தைக்கும் மீனாவுக்கும் சொல்லாத என்று கூறி தனது நண்பருடன் சேர்ந்து சத்யாவை தேட ஆரம்பிக்கிறார். சத்யா பார்ட் டைமாக வேலை செய்யும் இடத்துக்கு சென்று கடைசியாக அவன் டெலிவரி சென்ற அட்ரஸை கண்டுபிடிக்கிறார். அங்கு சத்யாவின் வண்டி மட்டும் நிற்கிறது. அந்த இடத்தில் ஒரு கடையில் சிசிடிவி கேமரா இருப்பதை முத்து கவனிக்கிறார். உடனே அந்த கடையில் சென்று கேட்க கடை ஓனர், போலீஸை அழைக்க சொல்லுங்கள் என்று கூறுகிறார். இதனால் முத்து குழப்பத்தில் ஆழ்கிறார். அதே நேரத்துல மீனா பூ கொடுக்க அந்த செல்ஃப்ட் கடைக்கு வருகிறாள். முத்து நடந்த விஷயங்களை மீனாவிடம் பகிர்கிறார். மீனா கடை ஓனரிடம் கேட்டு சிசிடிவி கேமராவை செக் செய்ய சொல்கிறாள். சிசிடிவி வீடியோவில் சத்யாவை சிலர் கடத்தி செல்வது தெளிவாக தெரிகிறது. இதை பார்த்த முத்து மற்றும் மீனா அதிர்ச்சியடைகிறார்கள். சத்யாவை மீட்க முத்து மற்றும் மீனா என்ன செய்யப் போகிறார்கள்? மனோஜ் மற்றும் ரோகிணியின் உறவில் அமைதி திரும்புமா? இதற்கான பதில்களை நாளை எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலின் முக்கியமான சம்பவங்கள். மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.